Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோபோட் டாக்ஸ் ஆப்டிமைசேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். SEO பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டா ரோபோட் டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஜாப் ரோலை பண்ணிடுது. என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எந்த பேஜை இண்டெக்ஸ் பண்ணணும், எந்த பேஜை இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சர்ச் இன்ஜினுக்கு சொல்கிற ஜாப் ரோலை தான் இந்த மெட்டா ரோபோட் டாக்ஸ் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சிருக்கிற ஒரு பேஜ் சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகக்கூடாது இல்லைனா இண்டெக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னா அப்போ மெட்டா ரோபோட் டாக்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியும். ஸோ இது ஒவ்வொரு பிஸ்னஸ் மாடலுக்கும் வேறு மாதிரி ஆகும். ஸோ பிளாகர் அப்படின்னா அவங்க பண்ணுற எல்லா பேஜஸ்மே சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இதே நீங்கள் ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வெப்சைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ற வெப்சைட்டா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேஜஸை பிரைவேட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேஜஸ் எல்லாமே சர்ச் இன்ஜின்ல அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்றதுல கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ்ல நீங்க இந்த மெட்டா ரோபோட் டாக்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். பேசிக்கா உங்களோட வெப்சைட்ல இருக்கிற எந்த பேஜை ஃபாலோ பண்ணணும், எந்த பேஜை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நாம இந்த மெட்டா ரோபோட் டாக்ஸ் மூலிமா கொடுக்க முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஸ்னிப்பெட் தான். ஸோ இதுவும் நம்ம ஹெடர் செக்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம சர்ச் இன்ஜின்ல நம்மளுடைய பேஜ் ஷோ ஆகாம ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதனால தான் இந்த ரோபோட் டாக்ஸை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு SEO இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ரோபோட் டாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டின் இல்லாமல் எந்த ஒரு இன்டர்வியூமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அடுத்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ரோபோட் மெட்டா டாக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே 4 டேக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமனாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ், இன்னொன்று நோ இண்டெக்ஸ், அடுத்து ஃபாலோ, அப்புறம் நோ ஃபாலோ. ஸோ இந்த 4 டேக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றத நீங்கள் ரோபோட் டாக்ஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜை சர்ச் இன்ஜின் இண்டெக்ஸ் பண்ணி சர்ச் இன்ஜினில் ஷோ பண்ணுவாங்க. நோ இண்டெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணாமல் சர்ச் இன்ஜின்லையும் இண்டெக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்பேஜஸில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே ஃபாலோ பண்ணி அதையும் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய லேண்டிங் பேஜில் இருக்கிற மெனுவில் நிறைய லிங்க்ஸ் கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே இந்த ஃபாலோ அப்படின்ற கமாண்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்டிங் பேஜ்ல இருந்து போகிற எல்லா லிங்க்ஸுமே ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஃபாலோ பண்ண பேஜஸையும் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நோ ஃபாலோ. எக்ஸாம்பிளுக்கு லேண்டிங் பேஜில் நீங்கள் நோ ஃபாலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ லேண்டிங் பேஜ் மட்டும் தான் இண்டெக்ஸ் ஆகும். அதிலிருந்து கனெக்ட் ஆகிருக்கிற எந்த ஒரு பேஜுமே வெப் க்ரோலர் க்ரோல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால லேண்டிங் பேஜோடைய க்ரோலிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான காம்பினேஷனை நம்ம மாற்றும் போது அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு ரோபோட்ஸ், அப்புறம் கண்டென்ட்குள்ளே நம்மளுடைய காம்பினேஷன்ஸை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் கமா ஃபாலோ. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கோடை நான் பிளேஸ் பண்ணியிருக்கிற பேஜஸில் இருக்கிற பேஜை இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே ஃபாலோ பண்ணி அந்த பேஜஸுமே இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் நோ ஃபாலோ. ஸோ இந்த காம்பினேஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த கோடு இருக்கிற பேஜ் இண்டெக்ஸ் ஆகும், அதில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே வெப் க்ரோலர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அந்த பேஜஸ் எதுவுமே சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகாது. தேர்ட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நோ இண்டெக்ஸ் ஃபாலோ. ஸோ இந்த டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற பேஜ் சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகாது, ஆனால் அதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி அந்த பேஜஸை இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்த் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நோ இண்டெக்ஸ் நோ ஃபாலோ. ஸோ இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜும் இண்டெக்ஸ் ஆகாது, அதே மாதிரி அந்த பேஜஸில் இருக்கிற எந்த ஒரு லிங்க்குமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால உங்களோட வெப் பேஜஸில் இருக்கிற எந்த ஒரு லிங்க்ஸுமே சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகாது. ஸோ இந்த 4 காம்பினேஷன்ஸ் தான் நீங்கள் உங்களுடைய வெப் பேஜஸில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் மோஸ்ட் காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் ஃபாலோ. ஸோ இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பேஜஸுமே சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகும், அதே மாதிரி எல்லா லிங்க்ஸுமே சர்ச் இன்ஜின் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா ரோபோட் டாக்ஸோட காம்பினேஷன்ஸ் புரிஞ்சிருக்கும். அடுத்து ரேராக யூஸ் பண்ணுற மெட்டா ரோபோட் டாக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இது சம் கேசஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. நோ இமேஜ் இண்டெக்ஸ். ஸோ இந்த டேக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட வெப் பேஜஸில் இருக்கிற இமேஜஸ் எதுவுமே சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதில் நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் காப்பிரைட் இமேஜஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா அப்போ நீங்கள் சர்ச் இன்ஜின்லேருந்து அந்த இமேஜஸை ஹைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான கேசஸில் நீங்கள் நோ இமேஜ் இண்டெக்ஸ் அப்படின்ற ரோபோட் டாக்ஸை யூஸ் பண்ணுங்க. அடுத்து நோ ஆர்கைவ். ஸோ இந்த டேக்கை யூஸ் பண்ணுறது மூலிமா ரீசெண்டாக நீங்கள் போட்ட அப்டேட்ஸை சர்ச் இன்ஜினில் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த டேக் உங்களுடைய சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ்க்கான கேஷே காப்பியை ரிமூவ் பண்ணிடும். அடுத்து நோ டிரான்ஸ்லேட். ஸோ இந்த டேக்கை யூஸ் பண்ணுறதுனால சர்ச் இன்ஜினில் உங்களுடைய மெட்டா டாக்ஸ் எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகாமல் நீங்கள் கொடுத்துருக்கிற எக்ஸாக்ட் லாங்குவேஜ்லேயே சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகும். ஸோ SEOவில் ஒர்க் பண்ணுறவங்க சம் கேசஸில் இந்த டேக்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா ரோபோட் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட கோட் எடிட்டருக்கு போகிறேன்.
ஸோ இந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளாக் பேஜுக்கான கோட் தான். இதில் ஆல்ரெடி நம்ம டைட்டில் டேக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக், கனானிக்கல் டேக்ஸ், இமேஜ் ஆப்டிமைசேஷன் இது எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ இதுலேயே தான் நம்மளுடைய ரோபோட் மெட்டா டேக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கோட் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு ரோபோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஃபாலோ அப்படின்றத கொடுத்துருக்கேன். இதுக்கான ப்ராப்பர் மீனிங்கை நான் ஈஸியாக புரியுற மாதிரி என்னோட வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜுக்கு தான் நான் இண்டெக்ஸ் ஃபாலோ அப்படின்ற ஒரு கமாண்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றது இந்த பர்டிகுலர் பேஜை சர்ச் என்ஜினில் இண்டெக்ஸ் பண்ணிடும். ஃபாலோ அப்படின்ற கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேஜஸில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அந்த லிங்க்ஸையுமே சர்ச் என்ஜினில் இண்டெக்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு டூல்ஸில் நான் SEO டூல்ஸ், SEO ஆடிட், காம்படிட்டிவ் அனாலிசிஸ், ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே வெப் க்ரோலர் வந்து க்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ், கைட், பிளாக் இந்த மாதிரியான நான் லிங்க் பண்ணியிருக்கிற எல்லா பேஜஸுமே சர்ச் என்ஜின் வந்து க்ரோல் பண்ணி இந்த பேஜஸ்மே இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இண்டெக்ஸ் ஃபாலோ அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ரோபோடாக்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.